இது போலீஸ் கேப் மேல வந்து கேப் மாதிரி இருக்கும் பாருங்க. இது வந்து ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி ரொம்ப புசு புசுன்னு இருக்கும். இது வந்து பிரம்மா கால்ல எல்லாம் நல்ல முடி இருக்கும். இது எல்லாமே சொனாலி. சொனாலி வந்து மெயினா முட்டை பர்பஸ் தான். இது வந்து அசல் பருவடை 1 மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்குது. இது நம்ம பார்த்துட்டு இருக்கு வந்து அசல் சிறுவடை. இப்போ நம்ம சேவலே வேணும்னா சேவலும் எடுத்துக்கலாம், வெடை வேணும்னா வெடையும் நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் நானும் ஹஸ்பண்டும். கொரோனாக்கு அப்புறம் எல்லாரோட லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா, அதனால எங்க லைஃப் இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. 2 பண்ணை இருக்கு. நம்ம தனியா இப்போ நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி அவைலபிளா இருக்குங்க. நம்ம டெலிவரி வந்து பஸ்லயும் டெலிவரி கொடுக்குறோம், ட்ரெயின்லயும் டெலிவரி கொடுக்குறோம். இதுல வந்து 35 வைக்கலாம், 35 6 இதுல வைக்கலாம். இருக்கணும் 300க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா அவங்க வீட்டுக்கே நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். பராமரிப்பு இருக்கணுங்க. ஒரு பராமரிப்பு இருந்தா மட்டும்தான் நாம அதுல வந்து போட்டு முதல்ல வந்து நம்ம எடுக்க முடியும். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். இப்போ நம்ம தர்மபுரி பக்கத்துல ஒரு கோழி பண்ணைக்கு வந்திருக்கோம். பண்ணை பேரு, பண்ணை எங்க இருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் ஒகேனக்கல் போற வழியில பன்னாகநல்லி வில்லேஜ்ல நம்ம ஜிஎம்எஸ் பவுல்ட்ரி ஃபார்ம்ல இருந்து இருக்கு. ஓகே, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாம இப்போ எங்க மாமனார் வந்து ஒரு 15 வருஷமா அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நாங்க ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நான் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்க ஒரு 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அசல் பருவடை. அப்படியே காட்டலாமா உள்ள போய்? வாங்க. இப்போ வந்து அசல் பருவடை 1 மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்குது. இது வந்து டெலிவரிக்கு இப்போ அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம டெலிவரி பண்ணோம்னா 30 டேஸ்க்கு முன்னாடியே வந்து 7 நாள்ல F1, 14 நாள் ஐபிடி, 25 26 நாள்ல லசோட்டா கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் நம்ம டெலிவரிக்கு கொடுப்போம். என்னென்ன ஃபீட்லாம் நீங்கள் கொடுத்து பண்ணுறீங்க? இப்போ நாம கம்பெனி ஃபீட் தான் கொடுக்குறோம். ஃபிஷ்ங்கிற மாதிரி கம்பெனி ஃபீட் தான் கொடுக்குறோம். அப்போ காலையிலே 7 மணிக்கு ஃபீட் கொடுப்போம். திருப்பி மத்தியானம் ஒரு 1 o'clock 12 o'clock ஃபீட் கொடுப்போம். திருப்பி ஒரு 3 o'clock கொடுப்போம். இப்போ சாயந்தரம் ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே சாயந்தரம் ஆனதான் கோழி கொஞ்சம் தீனி அதிகமாக எடுக்கும். அப்போ ஒரு ஃபீட் கொடுப்போம். நமக்கு சீக்கிரம் வெயிட் பண்ணணும்னா நைட் ஃபுல்லா தீனி போடுறவங்க போடுறாங்க. நம்ம சாயந்தரம் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிருவோம். இப்போ தண்ணிலாம் எப்படிங்க? அதுல ஏதாச்சும் மருந்து அதான் நம்ம 7 நாளைக்கு கொடுக்கறது அதெல்லாம் தண்ணியில கலந்து கொடுத்துருவோம். இப்போ சளி அந்த மாதிரி இருந்துருச்சுன்னா அசித்ரால் அந்த மாதிரி தண்ணியில மிக்ஸ் பண்ணி 1 லிட்டருக்கு இவ்வளோ மருந்துங்கிற மாதிரி அளவு பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது 1 மந்த்ல இதோட வெயிட் வந்து 250 கிராம் வரும். முன்ன பின்ன 250 கிராம் வரும். இது வந்து ஒரு 4 மாசம் வளர்த்தீங்கன்னா சேவல் வந்து ஒரு 3 to 3.5 கிலோ வரும். அதே நம்ம பண்ணையில வளர்க்கும் போது நம்ம வெளியே மேய்ச்சல்ல விடும்போது சேவல் வந்து 6 மாசத்துல தான் அதோட வெயிட் கிடைக்கும். வெடை வந்து ஒரு 2 கிலோ 2.5 கிலோ கிடைக்கும் கேரண்டியா. இப்ப நம்ம மேய்ச்சல்ல விடும்போது 1 மந்த் எக்ஸ்ட்ரா ஆகும். அதே நம்ம பண்ணைக்குள்ள தீவனம் போடும்போது கொஞ்சம் ஹீல்டிங் வந்து சீக்கிரமாவே கிடைக்கும். முட்டையோட ஸ்டேஜ் அந்த 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் நமக்கு அந்த முட்டையோட ஸ்டேஜ் வந்துடும். நமக்கு வந்து ஒரு 80 to 90 முட்டை கிடைக்கும். நாம வந்து ஃபீட் போடுறத பொறுத்து தான் அது சீக்கிரம் முட்டையோட ஸ்டேஜுக்கு வரும். நம்ம தீவனம் கம்மியா போட்டோம்னா இன்னும் லேட்டு தான் ஆகும். என்னடா இன்னும் முட்டை ஸ்டேஜே வரல அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. நம்ம ஃபீட் போடுற அளவுக்கு தான் அதோட முட்டை ஹீல்டிங்கும் அதிகமாகவும் கிடைக்கும், சைஸாவும் இருக்கும். மேய்ச்சல்ல போனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் இதா இருக்கும். ஓகே, இப்போ அவையெல்லாம் காய்க்குங்களா? அவைய உட்கார வைக்கலாம். நம்ம வீட்டுல உட்கார வைக்கிறோமா அந்த மாதிரி அவைய உட்கார வைக்கலாம். இல்ல பக்கத்துல ஆச்சிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முட்டை கொண்டு போய் அங்க கொடுத்து கூட எடுத்துக்கலாம். அக்கா, இப்ப கொரோனாவில இருந்து தான் நீங்க இங்க வந்து பண்றீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்க ஒசூர்ல 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் நானும் ஹஸ்பண்டும். ஓகே, கொரோனாக்கு அப்புறம் எல்லாரோட லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா, அதனால எங்க லைஃப் இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம ஹோம் டவுன்லயே வந்து இங்க செட்டில் ஆயிருக்கோம். இப்போ இங்க என்னென்ன கோழி பண்ணை வச்சிருக்கீங்க, வேற என்னென்ன பண்றீங்க? இப்போ நம்ம இதுல 2 பண்ணை இருக்கு. இப்போ நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். மஞ்சள் வந்து இப்போ 1 ஏக்கருக்கு மஞ்சள் வச்சிருக்கோம். ஓகே, அப்படியே கிட்ட போங்க. இது எப்ப அறுவடைக்கு வரும்? இன்னும் 2 மாசம். 2 மாசத்துல 2 மாசத்துல இப்போ தை மாசம் கழிஞ்சு மாசி மாசம் பிறந்துச்சுன்னா நல்லா இது பண்ணுவாங்க. அசல் சிறுவடை 2000 பீஸ் உள்ள இருக்கு. ஓகே, இப்போ எதுக்கு எல்லா ஸ்கிரீன் விட்டு வச்சிருக்கீங்க? எதுக்கு அது? இப்போ நம்ம பனி பெய்யுது இல்லீங்களா, இப்ப காத்து மழைன்னும் போது அதை இழுத்து மூடிடுவோம். சரி, இப்ப வெயில் அடிக்கும் போது அதை நம்ம ஓபன் பண்ணி விட்டுருவோம். நம்ம சேஃப்டிக்கு தான். உள்ள வந்து வலை அடிச்சிருக்கு, வலைக்குள்ள காத்து போகும். அந்த டைம்ல ஃபுல்லா கவர் பண்ணிடுவாங்க. வெயிலுக்கும் போது எடுத்து விட்டுருவாங்க. சரி, உள்ள போலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 24 அசல் சிறுவடை. இப்போ இதுல வந்து 2000 பீஸ் இருக்கு. இது வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஒரு 200 கிராம் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். 1 மந்த் 6 வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கும். பெருசா போனா எத்தனை கிலோ வரை வளரும்? 1 1.5 தான் கிடைக்கும். 1 1.5. இப்போ ஒரு
3 பேர் 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து ஒரு 1 கிலோ 1.5 கிலோ இப்போ கோழி எடுக்கிறோம்னா அந்த இதுக்கு இது கரெக்டா இருக்கும். மெயினா வந்து இதோட பர்பஸ் வந்து முட்டை. அசல் பெருவிடை விட இது வந்து இயர்லிக்கு வந்து 100க்கு மேல இருக்கும் முட்டை. 110 அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா இருக்கும் முட்டை. நம்ம நாட்டுக்கோழி முட்டை மாதிரி நல்லா இருக்கும். சேம் இது அசல் பெருவிடை ப்ரொசீஜர் தான். நம்ம F1 ஐபிடி லசோட்டா தான். 7 நாளைக்கு 14 நாளைக்கு அப்புறம் 21 நாளைக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஃபீடுமே வந்து நம்ம கம்பெனி ஃபீட் தான், கிறிஷ் ஃபீட் தான் யூஸ் பண்ணுறோம். மேய்ச்சலில் விடும்போது நம்ம ஃபீடு கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. கோழி கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு 15 நாளைக்கு கம்பெனி ஃபீட் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அதை வேணாம், நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை போட்டுக்கலாம் அப்படின்லாம் போடக்கூடாது. ஏன்னா அது செட் ஆகாது கோழிக்கு, வந்து ஜீரணம் ஆகாது, கழிச்சல் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். கம்பெனி ஃபீடே போட்டுக்கோங்க. இப்போ சளி வரும்போது சில பேர் வந்து மஞ்சள் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ சளி கொஞ்சம் அது வந்து ஒரு நாளைக்கு தான் கேட்கும். சளி அதிகமாக இருக்கும்போது நம்ம அசித்ரால் அந்த ஒரு மருந்து பேரு, அந்த மருந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கினா அந்த கோல்டுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இது வந்து சிக்ஸ்லேயே வந்து நல்ல சுறுசுறுப்பா இருக்கும். இப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். சீக்கிரமா எந்த நோயும் வந்து அம்மை அந்த கழிச்சல் அந்த மாதிரி எதுவுமே வந்து சீக்கிரம் அட்டாக் ஆகாது இந்த அசல் சிறுவடைக்கு வந்து. இப்போ நம்ம சேவலே வேணும்னா சேவலும் எடுத்துக்கலாம், வெடை வேணும்னா வெடையும் நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். இல்ல ரெண்டு கலந்து கேட்டாலும் கலந்து எடுத்துக்கலாம். இப்ப கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அப்படிதான். இப்ப பண்ண ஃபுல்லாவே கல்ல தோல் போட்டுறீங்க, எதுக்கு அது ரீசன்? இது வந்து அந்த கோழியோட எச்சம் வந்து அது சாப்பிடாம இருக்கிறதுக்கு, அதாவது அந்த அந்த பொட்டு வந்து அதோட அப்சர்வ் பண்ணிக்கும், அது அந்த ஈரத்தன்மை வந்து இது பண்ணிக்கும், நல்லா ட்ரையா இருக்கும், ரொம்ப ஈரமா இருக்காம உறிஞ்சிக்கும் அது. அப்ப அந்த எச்சத்தை போய் அது இது போடலைன்னா அந்த எச்சத்தை திருப்பி அந்த கோழி கொத்தி சாப்பிடும் இல்லையா, அது வந்து திரும்ப அதுக்கு இன்ஃபெக்ஷன் தான் ஆகும், கழிச்சல் வரும், அந்த மாதிரி ஆகும். அதனால நம்ம இந்த கல்லை போட்டு யூஸ் பண்றோம். இப்போ இதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணுவீங்க? இப்போ ஒரு பேட்சுக்கு ஒரு டைம் நம்ம எல்லாமே கிளீன் பண்ணிடுவோம். திருப்பியும் யூஸ் பண்றதெல்லாம் இல்ல. இப்போ 30 நாள் ஆகுதா இல்ல 25 நாள் ஆகுதா அந்த ரேஞ்சில நம்ம எடுத்துருவோம். இப்ப எல்லாம் கோழி ஏத்துன அப்புறம் ஃபுல்லா திருப்பி எல்லாம் ஒட்டடை அடிச்சுட்டு இதெல்லாம் வாரிட்டு தண்ணி ஊத்தி ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தான் திருப்பி நம்ம அடுத்த பேட்சே விடுவோம். அடுத்த பேட்ச் இறங்கும்போது பண்ணைய ஃபுல்லா கிளீன் பண்ணிடுவோம். ஆமா, மேல இருந்து அந்த படதா இது எல்லாமே ஃபுல்லா ஒட்டடை அடிச்சிருவோம். அடிச்சிட்டு தான் திருப்பி இன்னொரு பேட்ச் கோழியை நம்ம உள்ள இறக்குவோம். இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் ஆகும். நம்ம இப்போ எல்லாமே வந்து நம்ம கிளீனா வச்சுக்கிட்டாதான் நாம இது பண்ண முடியும். நம்ம எப்படினாலும் கொண்டு வந்து விட்டுக்கிட்டா அது இன்ஃபெக்ஷன் தானே ஆகும். வான்கோழி கருங்கோழி ஃபேன்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து விட்டுருக்கோம். ஏங்க அப்படி விட்டுருக்கீங்க? இப்போ வான்கோழி வந்து கூலிங் டைம்ல வந்து கொஞ்சம் சீக்கிரம் வளர்ச்சி வராது. ஒன்னா சேர்ந்து விடும்போது கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இருக்கும், கொஞ்சம் சூடா இருக்கும், கதகதப்பா இருக்கும். ஓகே, அதனால எதுவும் பிரச்சனை இல்ல? இல்ல, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே, இப்போ வான்கோழி யூஸ்னா என்னது? மெயின் வந்து இது கறி பர்பஸ்க்காக தான், கறிக்காக தான். இப்போ வான்கோழி சேவல்லாம் வந்து 7 கிலோ 8 கிலோ ரேஞ்சுக்கு வளரும். இப்போ வெடை வந்து 4 கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ள வளரும். இப்போ மெயினா அந்த கிறிஸ்மஸ் ரம்ஜான் ரேஞ்சில வான்கோழி நல்லா மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போ இது வந்து கருங்கோழி, ஸ்கின் வந்து பிளாக்கா தான் இருக்கும். இதோட ஸ்கின் வந்து பிளாக்கா தான் இருக்கும். A to Z எல்லாமே பிளாக்கா தான் இருக்கும். ஓகே, இது யூஸ் என்ன? இது வந்து கோல்டுக்காக, நம்ம உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்க இந்த கோழி சாப்பிடலாம். ஓகே ஓகே. இன்னொரு கோழி என்னங்க புசு புசுன்னு நிறைய, அது வந்து ஃபேன்சி. சரி. இப்போ வீட்ல அழகுக்காக வளர்க்குறது. அங்கெல்லாம் இருக்கு. அந்த நல்ல முடி வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும், நல்லா ஃபேஷன் மாதிரி ஃபேன்சியா இருக்கும். கையில இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி. இதுல வந்து 3 வகையா இருக்கு. சரிங்க. இது போலீஸ் கேப். போலீஸ் கேப் அப்படினா? ஆமா, மேல வந்து கேப் மாதிரி இருக்கும் பாருங்க கொண்டையில வந்து. சரி சரி. இது வந்து ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி ரொம்ப புசு புசுன்னு இருக்கும், ஸ்ப்ரிங் மாதிரி. சரி சரி. இன்னொரு வகை வந்து இது வந்து பிரம்மா. கால் வந்து நல்லா அகலமா 5 இருக்கும். இதுல கால்ல எல்லாம் நல்ல முடி இருக்கும். கால் வரையும் முடி இருக்கு. பிரம்மா. மொத்தம் போலீஸ் கேப், ஸ்ப்ரிங், பிரம்மா, போலீஸ் கேப், ஸ்ப்ரிங், பிரம்மா 3 வகையா இருக்கு. இதுல இது எல்லாமே சொனாலி 2 மாசம் ஆனது. ஓகே. சொனாலியோட மெயின் பர்பஸ் என்னன்னா முட்டைக்காக தான் இதை நம்ம வளர்க்குறது. கொஞ்சம் வெயிட் வந்து இது கம்மியா தான் கிடைக்கும். சேவல் வந்து ஒரு 1.5 கிலோ, வெடை வந்து ஒரு கிலோ 100 அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும். இது வந்து சுறுசுறுப்பு அதிகம், அதிகமா மார்டாலிட்டி ஆகாது,
நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் இதுக்கு. கொத்திக்கிற தன்மை வந்து இதுக்கு சுத்தமாகவே கிடையாது, கொத்திக்காது. ஒரு கோழி வந்து கொத்திக்காது. ஓகே, இது 2 months ஓல்டுங்களா? 2 months ஓல்டு இது. வருஷத்துக்கு இந்த முட்டை வந்து இதுல நம்ம எவ்வளவு ஈல்டு பார்க்கலாம்னா 220 முட்டை நம்ம ஈல்டிங் பார்க்கலாம். 200க்கு மேல பார்க்கலாம் வருஷத்துக்கு. ஓகே, இது இன்னும் முட்டை விட எவ்வளவு நாள் ஆகும்? இது 5 மாசம் ஆகும். இப்போ 2 மாசம் ஆகுதுன்னா இன்னும் 3 மாசம் எடுத்துக்கும். நம்ம ஃபீடு போடுறத பொறுத்து தான் அது சீக்கிரம் முட்டையிட ரேஞ்சுக்கு வரும். நம்ம ஃபீடு கம்மியா போடும்போது அது இன்னும் 1 மாசம் லேட் ஆகும். நல்ல ஸ்பீடான கோழினோ. எந்த தொழிலுமே வந்து நம்ம முறையா பண்ணணும். இப்போ ஏனா தானோ நம்ம பண்றோம் அப்படின்லாம் இல்ல. எந்த தொழிலுமே வந்து கரெக்டா பண்ணா எந்த லாஸும் கிடையாது. நாம வந்து முதல் போட்டு அதுக்கான பராமரிப்பு கரெக்டா பண்ணி எல்லாமே நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா முதல் வந்து நம்ம எடுக்கலாம், அசல் வந்து எடுக்கலாம். நம்ம இப்போ நீங்க எத்தனை பேர் இந்த பண்ணையை கவனிச்சுக்கிறீங்க? இப்போ நம்மளது 2 பண்ணை இருக்கு. இப்போ அதுல ஒரு பேட்ச் விடுவோம், திருப்பி அதை கழுவிட்டு திருப்பும் இந்த பேட்ச் விடுவோம். இப்போ நானா அவரு எங்க வீட்டுல தான் இருக்கும். நம்ம இப்போ ஜாபுக்கு போறது இல்ல, வீட்டுல தான் வந்து இதைதான் மெயின் நமக்கு தொழில் வந்து இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த அத்தை மாமனார் இருக்கிறாங்க. இப்போ அவங்க தனியா பார்ப்பாங்க. இப்போ நம்ம இந்த பேட்ச் விடும்போது நம்ம தனியா பார்ப்போம். நாம வந்து பண்ணையை கிளீனா வச்சுக்கணும், நல்லா சுத்தபத்தமா இருக்கணும். இப்போ நம்ம வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம், பக்கத்துல ஒரு பண்ணை இருக்குன்னா அங்க போயிட்டு வந்தோம்னா நம்ம கை கால் அலம்பிட்டு தான் உள்ள வரணும். நம்ம அங்க போனோம்னா அப்படியே உள்ள வரும்போது நம்ம பண்ணைக்கும் அட்டாக் ஆகும். எதுவுமே நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் அந்த நோய் வந்து வராது. நீங்க எப்படி வச்சிருக்கீங்களோ அதே போல வளர்க்குறவங்களும் கூண்டெல்லாம் கிளீனா வச்சிருக்கணும். கண்டிப்பா கிளீனா வச்சுக்கணும். இப்போ ஒரு பேட்ச் நீங்க ஒரு 50 குஞ்சு வாங்கிட்டு போறீங்கன்னா அது காலி ஆயிடுச்சு, திருப்பி அந்த கூண்டெல்லாம் தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணிடணும். கிளீன் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க கோழி திருப்பி வாங்கி அதுக்குள்ள கோழி விடணும். இது வந்து கோழி சிக்ஸ் வந்து மார்டாலிட்டி ஆகாம இருக்கிறது, அதாவது சாகாம இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம 2000-3000 சிக்ஸ் விட்டாலும் இப்போ ஒரு அந்த குளிர்காலத்திலயும் பனிக்காலத்திலயும் கோழி வந்து ஒன்னோட வந்து சேர்ந்துக்குது இல்லைங்களா, அந்த குளிர் பனி இதுக்காக. இப்போ ஒரு அந்த கூடைக்குள்ள ஒரு 50 கோழி வந்து நம்ம உள்ள மூடிடுவோம் ஒரு 6 மணி பக்கம். காலையில ஒரு 7 மணிக்கு மேல வெயில் திறந்த அப்புறம் அதை திறந்து விட்டுருவோம். எப்படிங்க, பெரிய பெரிய கோழிக்குலாம் இல்ல எப்படி? இல்ல, சின்ன கோழிக்கு மட்டும்தான் ஒரு 15 நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா அப்படியே விட்டுடலாம். அது கரெக்டா 15 நாள் குஞ்செல்லாம் பிரிச்சு ஒன்னொன்னா ஒரு 50 குஞ்சு ஒரு கூடைக்கும். அதுக்கு சூடா இருக்கணும், அதாவது அந்த கூலிங் தெரியக்கூடாது கோழிக்கு வந்து. மொத்தமா இருந்தா ஒன்னோட ஒண்ணு எல்லாம் இறந்துரும், ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அங்கங்க அடங்கும் இல்லைங்களா ஷெட்டுக்குள்ள, டேமேஜ் ஆயிடும். இது கூட இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கறி போட்டு நம்ம ஹீட் கூட போட்டுக்கலாம். நம்ம இந்த ப்ரூடிங்காக தான் இது. இப்போ இதுக்குள்ள நம்ம கறி ஃபில் பண்ணி சைட்ல ஓட்ட போட்டிருக்கு இல்லைங்களா, இதுல வந்து நமக்கு ஹீட் வெளியே வரும். இப்போ உள்ள கறி போட்டு நம்ம நெருப்பு போட்டுடலாம் உள்ள. இது எப்படி மழை காலத்துல குளிர்காலத்துல இப்போ நம்ம நைட் மட்டும் வச்சா போதும் இல்லைங்க, காலையிலே வைக்கணும். இப்போ நம்ம குளிர் எப்போ காலையிலே கொஞ்சம் அதிகமா இருக்கும், சாயந்தரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி மதியான டைமுக்குள்ள நமக்கு தேவையில்லை, வெயில் வந்துருது இல்லைங்களா, அப்ப நமக்கு தேவையில்லை. மழை காலம்னா ஃபுல் டே வைக்கணும். இப்போ ஃபுல் டே மழை பெஞ்சிட்டே இருக்குன்னா கொஞ்சம் ஹீட் இருக்கணும், ஏன்னா உள்ள கூலிங்கா இருக்கும் இல்லையா, அதனால. இதுதான் நம்ம யூஸ் பண்ற ஃபீடு. சரி, கிரிஷ் பிராய்லர் சாட்டர். இது செகண்ட் குவாலிட்டி. சரி சரிங்க. இதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வருது, அது வந்து ப்ரீ சாட்டர்னு சொல்லுவாங்க. சரி, ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? இது வந்து செகண்ட் குவாலிட்டி ஃபீட் வந்து இந்த அளவுக்கு இருக்கும், நல்லா கட்டியா கொஞ்சம் கட்டியா இருக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னும் போது இன்னும் கொஞ்சம் நைஸா இருக்கும். டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. இருந்தோம் இல்லையா, இதுதான். இப்போ ஒன் டே சிக்ஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு நாள்ல இருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம இந்த ஃபீட் கொடுக்கலாம். ப்ரீ சாட்டர் கிருஷில பிராய்லர் ஃப்ரீ சாட்டர். இது வந்து ஸ்டார்டர். இப்போ 10 நாளைக்கு மேல இந்த 30 நாள் கோழிக்கெல்லாம் நம்ம இது கொடுக்கலாம். ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து இது கொஞ்சம் நைஸா இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் செரிமானம் ஆகும் ஒரு 10 நாள் கோழிக்கு வந்து. இது வந்து 10 நாளைக்கு மேல கொடுத்தோம்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துக்கலாம். சின்ன சைஸ்ல இருக்கும். சின்ன சைஸ் கோழிக்கு வந்து பிராய்லர் ப்ரீ ஸ்டார்டர் கொடுக்குறோம். இப்போ 10 நாளைக்கு மேல கொஞ்சம் பெருசான அப்புறம் பிராய்லர் வந்து ஸ்டார்டர் கொடுக்குறோம். கம்பெனி ஃபீட் தான் கொடுக்கணும். இது என்ன பாக்ஸ்க்கா? இதுதான் நம்ம கொரியர் பண்ற பாக்ஸ். சரி, பின்னாடி டேப் அடிச்சிருவோம் இதுல. சரி, பேக் சைடு ஹோல்ஸ்லாம் ஃபுல்லா இருக்கும். சைடுல வந்து 4 பக்கமும் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம், ஏன்னா காத்து போகணும் இல்லைங்களா, உள்ள டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக. சரி, எல்லாமே குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து ஃபுல்லாமே ஹோல்ஸ் இருக்கும். இதுல 35 சிக்ஸ் போடலாம். சரி, சிக்ஸ் வந்து கவுண்டிங் பண்ணி உள்ள போட்டுறோம். கவுண்டிங் பண்ணி
நைட்டில் தான் பார்சல் வைப்போம். நம்ம டே டைமில் வந்து பார்சல் வைக்க மாட்டோம். டே டைமில் வச்சா வந்து டேமேஜ் ஆகிடும். நைட்லனா கூலிங்கு அது அடங்கின மாதிரியே போய் சேர்ந்துடும். அதனால நம்ம நைட்டு எப்பவுமே பஸ்ஸில் வந்து 9 o'clock பஸ்ஸுங்களா இல்லை 10 o'clock பஸ்ஸுங்களா அந்த டைமுக்கு பேக்கிங் பண்ணி கொண்டு பஸ்ஸில் வச்சு. இப்போ என்னென்ன ஊர் வரையும் டெலிவரி கொடுப்பீங்க? ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பஸ் வசதி இருக்கிற இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே நம்ம டெலிவரி அவைலபிளாக இருக்கும். ட்ரெயினில் நம்ம டெலிவரி கொடுக்கலாம். இதில் வந்து 35 வைக்கலாம், 35 6 இதில் வைக்கலாம் நம்ம. இது பஸ்ஸில் கொடுப்பீங்களா? இது பஸ்ஸில் கொடுப்போம். ஓகே. இப்போ பல்காக கொடுக்குறவங்களுக்கு எப்படி? பல்காக கொடுக்குறவங்களுக்கு வந்து 300க்கு மேலே இருக்கணும். 300க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே நம்ம டெலிவரி கொடுத்துருவோம்.